மோசே பார்வோனுக்கு தேவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. மற்றவர்களையும் நீங்கள் தேவர்கள் என்று சங்கீதத்தில் பார்க்கிறோம். அடுத்தது பரிசுத்தாவினர் தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன். இவர்களும் அவர்களை போல தான், ஆனால் பிதாவாகிய தேவனை போல இல்லை என்று சில பேர் சொல்கிறார்கள். சிலர் இல்லை, ஒரே ஒரு தேவன் 3 விதமாக நடிச்சிருக்காரு. பழைய ஏற்பாட்டில் ஃபாதர், புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ், இப்பொழுது பரிசுத்தாவினர் என்று. சிலர் இல்லை, 3 நபரும் ஒன்றாக இருக்கிறார்கள். பாருங்க, பூமியில் இருக்கிற மனுஷனுடைய தன்மையும் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதருடைய தன்மையும் வேற. இவர்கள் அவர்களை போல இருக்க வேண்டும் என்று நாம யோசித்து கூட பார்க்கக்கூடாது. அதே போல பரலோகத்திலே இருக்கிற தேவதூதர்களுக்கும் தேவனுடைய தன்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவதூதர்களை போல தான் தேவன் இருக்க வேண்டும் என்று நாம யோசிக்கவே முடியாது. அப்ப தேவன் எப்படி இருக்கிறார்? 3 நபர் ஒருவராக இருக்கிறாரா, அல்லது ஒரே நபர் 3 விதமாக வேடம் அடித்து இருக்கிறாரா? இல்லை, ஒரே ஒரு தேவன் தானா? அது பிதாவா, அது இயேசுவா, அல்லது பரிசுத்தாவியா? வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். தமிழ் சத்தியம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். உபாகமம் 6:4 சொல்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று. அந்த ஒரு கர்த்தர் எப்படியாக இருக்கிறார்? இப்பொழுது 4 காரியங்களை பார்க்க போகிறோம். 1, பரிசுத்தாவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன். 3 பேரும் தேவனா? ஃபுல்லி காடா? அடுத்தது, இந்த 3 பேருமே தனித்தனி நபராக இருக்கிறார்களா? வேதம் அப்படி தான் சொல்லுகிறதா? 3வது, சில கேள்விகள். 4வது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒரு கர்த்தர், ஒரு நபர் 3 விதமாக மோடு தன்னை மாற்றி கொண்டார்களா? பழைய ஏற்பாட்டில் பிதாவாக, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக, இப்பொழுது பரிசுத்தாவியாக. அல்லது 3 நபர் ஒரே தேவனா இருக்கிறார்களா? 3 person in one Godhead அப்படி இருக்காங்களா? இல்லை, ஒரே ஒரு தேவன் தான், யெகோவா, அந்த தேவனா? இதை கடைசியில் நம்ம பார்த்துருவோம். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன், வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. யோவான் 1:1 ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். கோ-இட்டர்னல். சரிங்களா? எல்லாமே அவரை கொண்டும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டது, அவரையாலே அல்லாமல் எதுவுமே படைக்கப்படவில்லை. அடுத்தது, நீங்க டைட்டஸ், தீத்து 2:13 படிங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும். போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மகாதேவன், தியோஸ், அதாவது கிரேட் காட், யோவான் 1:1 பார்த்துட்டோம், தீத்து 2:13 பார்த்துட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட். சரிங்களா? அது கிளியர் ஆயிடுச்சு. இப்பொழுது பிதாவாகிய தேவனுக்கு வரலாம். பிதாவாகிய தேவனை குறித்து யாருக்கும் சந்தேகம் இல்லை, அவர் தேவன் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இருந்தாலும் 1 கொரிந்தியர் 8:6 படிங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. போதுங்க, சிம்பிள். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. 3வது, பரிசுத்தாவியானவர். இவர் ஒரு போர்ஸா, அல்லது இவர் ஒரு பவரா, அல்லது இவர் தேவனா? இதை நம்ம பார்த்துருவோம். நீங்கள் அப்போஸ்தலர் 5:3-4 படிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும், படிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. இங்க கவனிங்க, யாரை சொல்றாரு? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. ஓகேங்களா? ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல. நீ மனுஷனிடத்தில் அல்ல. முன்னாடி என்ன சொன்னார்? பரிசுத்தாவினிடத்தில் போய் சொன்னது என்ன சொல்லிட்டு நீ மனுஷங்கிட்ட போய் பேசல. இப்போ சொல்றாரு பாருங்க, தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றார். தேவனிடத்தில் போய் சொன்னா. அப்ப பரிசுத்தாவினர் யார் இந்த இடத்துல? தேவன், காட் என்று தெளிவாக இந்த பேதுரு சொல்லுகிறார். அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 3 படிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி அல்லது தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்படுகிறது, இவர் தேவன் என்று. தேவனுடைய ஆவினா சில பேர் வித்தியாசமாக நினைக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லா ஸ்காலரும் ஒற்றுக்கொள்கிறார்கள், இது பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? இந்த இடத்துல பேதுருவும் காட் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துலையும் அவரை தேவன் என்று தான் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் காட் த சன்னு பார்த்துட்டோம், பிதாவாகிய தேவனையும் காட் த ஃபாதர்னு பார்த்துட்டோம், பரிசுத்த ஆவியானவரையும் காட் த
ஹோலி ஸ்பிரிட்னு நம்ம பார்த்துட்டோம். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. இப்பொழுது கேள்வி, ஒரே தேவன் பழைய ஏற்பாட்டில் பிதாவாக, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாரா அல்லது தனித்தனி நபரா இவங்க? இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு பல கடவுள் இருக்கிறாங்களான்ற ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. முழுக்க பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ தேவனை குறித்து ஒரு தேவன் இன்னொரு தேவனை குறித்து பேசுகிற போல இருக்கும். அப்போ அந்த தேவனுடைய செயலை வேறையாக இருக்கும், இந்த தேவனுடைய செயலை வேறையாக இருக்கும். அதுதான் வேதத்தை வேதமாக தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மனசில் ஒரு கற்பனையை வச்சுட்டு அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. தனித்தனி நபராக நம்ம வேதத்தில் தேவனை நம்ம பார்க்கலாம். அந்த சில வசனங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது சங்கீதம் 45:6-7 படிங்க. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இப்போ இந்த இடத்துல ஆதலால் தேவனே ஒருவர் இருக்கிறாரா, உம்முடைய தேவன் இன்னொரு இருக்கிறார். அப்போ ஆதலால் தேவனேன்னு எந்த தேவனை சொல்லுகிறார்? அதை தான் நம்ம எபிரேயர் 1:8 படிங்க, நமக்கு தெரியும். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. இது யாரை குறித்து சொல்கிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை தான் குமாரனேன்னு தொடங்குதாங்க. எஸ், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே. அப்போ பழைய ஏற்பாட்டில் அங்கே சொல்லப்பட்டது எந்த தேவன்? இந்த தேவன் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தகப்பன் யார்? உம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன். கிறிஸ்டியல் கிளியரா இருக்குது. அப்ப இரண்டு தனிப்பட்ட நபரை குறித்து வேதம் இங்க சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாடு அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சரிங்களா? இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன், அதை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 63:10 படிங்க. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை வசனப்படுத்தினார்கள். யாரை வசனப்படுத்தினார்கள்? அவருடைய, யாருடைய? தேவனுடைய. உங்களுக்கு விளங்குச்சுங்களா? எப்படி என்னுடைய மனைவி நீங்கள், அதே போல் அப்போ அவருடைய ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர். அப்போ இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, தேவன் இருக்கிறாரு, அவருடைய ஆவியானவர். யூ காட் இட்? இருவருமே தனித்தனி நபராக தான் இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ 3 நபரையும் ஒரு இடத்துல பார்க்க போகிறோம். ஏசாயா 48:16 படிங்க. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய ஆவியும் அவருடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் என்னை அனுப்புகிறார். ஆமாம், என்னை அனுப்புகிறார் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தனித்தனி நபர்கள். அதுதான் தனித்தனி செயல் அவர்களுக்கு உண்டு, தனித்தனி நபராக இருக்கிறாங்க. பாருங்கள், யாராக இருந்தாலும், ட்ரினிட்டேரியனாக இருந்தாலும், ஒன்னஸ் பெண்டிகாஸ்டல் மாடர்னிசம் யாராக இருந்தாலும், அல்லது ஜெகோவா விட்னஸாக இருந்தாலும், எல்லோருக்கும் தேவன் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் இருக்குது. அந்த பக்தி வைராக்கியம் வேதத்தின் அடிப்படையில் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம். 1. 2வது, பரிசேயரை பாருங்கள், அவங்களுக்கும் பக்தி வைராக்கியம் இருந்தது, ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இல்லை. அவங்க பாரம்பரியத்தை வேதத்தை விட அதிகமாக நினச்சாங்க. அப்போ நமக்கு இருக்கிற பக்தி வைராக்கியம், நமக்கு இருக்கிற நம்பிக்கை வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? அதை தேடித்தான் நம்ம இப்பொழுது பயணித்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது 3வது பார்ட்டு வந்திருக்கோம். முதலாவது தேவன் காட் என்பதை நம்ம காட்டிட்டோம். 2வது தனித்தனி நபர்னு காட்டிட்டோம். 3வது இப்போது சில கேள்விகள். 4வது தான் நாம் ஒரே தேவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்க போகிறோம். சிலருடைய நம்பிக்கை என்னவென்றால் ஒரே தேவன், அதுதான் மாடர்னிசம். ஜீசஸ் ஒன்லி கூட ஆல்மோஸ்ட் அதே போல தான், ஒரே தேவன். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பிதா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர். ஒருவர் தான் 3 பேரா நடிக்கிறாங்க, ட்ரிபிள் ஆக்டிங். அதை தான் டிடி ஜாக்சன் சொல்கிறாரு. உங்களுக்கு விளங்குச்சிங்களா? ஓகே, இது பிப்ளிக்கலாக இருந்தால் எடுத்துக்குவோம், நம்புறதில் நமக்கு பிரச்சனையே கிடையாது. வேதம் என்ன சொல்லுது அதை நம்பி தான் ஆகணும். ஆனால் இது பிப்ளிக்கலா? அதைத்தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் தேவனை அதிகமாக ப்ளூரலாக தான் சொல்லப்பட்டு இருக்குது. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 1:26 நாம் நம்முடைய சாயல்னு எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3:22 நம்மை போல ஒருவனாய் மாறினான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம்
11:7 நாம் இறங்கி போயின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 6:8 யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று எழுதப்பட்டிருக்கு. ப்ளூரல், பன்மையில தான் சொல்லப்பட்டிருக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது, தேவன் உலகத்தை படைக்கும் போது பிதாவாகிய தேவன் பேசுகிறார், உலகம் உண்டானது. அந்த வார்த்தை தான் இயேசு என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை மாம்சமாகி, சரிங்களா. அடுத்தது, ஆதியாகமம் 1:2 பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினதாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ கிரியேஷன்லேயே காடை நம்ம பார்க்குறோம், பிதாவை பார்க்கிறோம், குமாரனை பார்க்கிறோம். உண்டானது எல்லாமே அவர் இல்லாமல் உண்டாகவில்லை, அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாகப்பட்டது. அப்போ கிரியேஷனில் ஜீசஸ் இருக்கிறாரு, ஃபாதர் காடு இருக்கிறாரு. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், 3 பேரும் காட் என்று, தனித்தனி நபர் என்றும் பார்த்துட்டோம். அப்போ படைப்பிலையும் 3 நபர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் ஒரு 2 வசனம் பார்த்துருவோமே. ப்ளூரலாக தேவனை சொல்லப்பட்டு இருக்கிறது பன்மையில். 1 கொரிந்தியர் 12 4, 5, 6 படிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே. நீங்கள் சில இடத்துல பார்க்கும்போது முதலாவது பிதாவை சொல்லப்பட்டு இருக்கும், சில இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டு இருக்கும், சில இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டு இருக்கும். இவர்களுக்குள்ளாக எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்டு இருக்கு. படிங்க. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அடுத்தது படிங்க. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமென். இந்த இடத்துல பிதாவாகிய தேவனை சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ 3 தனிப்பட்ட நபர்கள் ப்ளூரல் இந்த இடத்துல வராங்க. இப்போ 1 பேதுரு 1:2 படிச்சிருங்க. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே. இங்கே யார் வராருங்க? பிதாவாகிய தேவன் வருகிறார், சரிங்களா. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், தனி நபர், டிஸ்டிங்க்ட் பர்சன். நெக்ஸ்ட், ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. யார்? பரிசுத்த ஆவியானவர், காட். பேதுரு அதை சொல்கிறார், சரிங்களா. அதே பேதுரு தான் இங்கேயும் ஆவியானவரை பேசுகிறார். நெக்ஸ்ட், கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து. கிறிஸ்து விளங்குச்சிங்களா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது, இவரும் காட். இப்போ காட் த ஃபாதர் இங்கே வந்துட்டார், காட் த சன் இங்கே வந்துட்டார், காட் த ஹோலி ஸ்பிரிட் இங்கே வந்துட்டார். இதை ஏன் சொல்லிட்டு வரோம்? நம்ம கடைசியில் அதை தெரிந்து கொள்வார்கள். இப்போ தேவனை குறித்து ஒரே தேவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நம்ம பார்த்துருவோமே. சங்கீதம் 86:10 படிங்க. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். இங்கே தெளிவாருங்க, இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்படுகிறது, நீர் ஒருவரே தேவன். எல்லாருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஃபாதர் காட், பிதாவாகிய தேவன். ஓகே, மாற்று கருத்தை இல்லை. அடுத்தது, புதிய ஏற்பாட்டிலையும் ஒரே தேவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கு. நீங்கள் 2 பேதுரு 1:1 படிங்க பார்க்கலாம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால். போதுங்க, நம்முடைய தேவனும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது காட் என்று எழுதப்பட்டிருக்கும் ஜீசஸ். இந்த இடத்துல காட் என்று இயேசுவை சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்துல ஒரே தேவன் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு இருக்கு. இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட் என்று சொல்லப்பட்டு இருக்கு, தனிநபர். பழைய ஏற்பாட்டிலையும் ஒரே தேவன் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல சொல்லப்பட்டது பிதாவாகிய தேவன் என்றால், இந்த இடத்துல சொல்லப்பட்டது யாரு? காட் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. உங்களுக்கு விளங்குச்சிங்களா? பழைய ஏற்பாட்டிலையும் ஒரே தேவனை காட்டிட்டோம், புது ஏற்பாட்டிலையும் இப்போ ஒரே தேவனை காட்டிட்டோம். இங்கே தான் பெரிய சிக்கல் இருக்குது. யாருக்கு? ஒரே தேவன் 3 விதமாக அவர் ஆக்டிங் பண்ணுகிறார், அல்லது அவர் மோட் சேஞ்ச் பண்ணுகிறார் என்ற ஒரு நம்பிக்கைக்கு இங்கே தான் சிக்கல். இங்கே கவனிக்கணும். நாம் பழைய ஏற்பாட்டில் தெளிவாக பார்த்துட்டோம், தேவன் டிஸ்டிங்க்ட் பர்சன், தனித்தனி நபராக செயல்படுகிறார். இவர் பேசுகிறார், வார்த்தை இயேசுவினுடையது, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார், உதாரணத்திற்கு. சரிங்களா. அடுத்தது, சில இடங்களிலே பிதாவை குறித்தும் இயேசுவை குறித்தும் தனித்தனியாக பேசப்படுகிறது. அது தெளிவாக இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரே தேவன் 3 விதமான தோற்றம் எடுத்தார் என்றால் அது வேத வசனத்தின்படி ஏற்புடையதாகவே இல்லை. ஏனென்றால் ப்ளூராலிட்டி, பன்மையில் தேவனை பார்த்துருக்கிறோம், ஒருமையிலும் பார்த்துருக்கிறோம். இப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், இல்லை ஒரே ஒரு தேவன் என்றால் அங்கே பெரிய சிக்கல். பன்மையாக எந்தெந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கோ அதெல்லாம் நம்ம நிராகரிக்கணும், தள்ள வேண்டும். அப்படி தள்ளும் போத வேத வசனத்தை நம்ம பொய்ன்னு சொல்கிறோம். அப்போனா எல்லாவற்றையும் நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னா இன்னும் ஒரு தப்பு நடக்குதுங்க. பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு தேவன் போதோ நம்ம த்ரீதிசம், அதாவது 3 கடவுள்கள், அந்த நிலைக்கு வந்துடுவோம் நம்ம. ஏனென்றால் ஜீசஸ் என்ற காடு பிதாவாகிய தேவன் என்கிற காடு இடத்துல தன் ஜீவனை கொடுக்கிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிதாவே, என் ஜீவனும் இடத்துல
ஒப்பு கொடுக்கிறேன். இங்கே அந்த ஜீசஸ் காடுன்னு சொல்லுதே, அந்த காடு எந்த காடுகிட்ட தன் ஜீவனை கொடுத்தாரு? பிதாவாகிய தேவன். அங்கே ஒரு காடு இருக்கார்ல. தென் சிக்கலாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இந்த தலைவலியே இல்லை. யெகோவா ஒருத்தர் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம பார்த்துருவோம். உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். இல்லை என்றால் எது உண்மை அதை தேடி போகிறோம். இங்கேயும் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பார்த்துடலாம். தேவனை குறித்து அநேக இடத்துல பன்மையாக சொல்லப்பட்டு இருக்குது. ஒரு தேவன் இல்லை, 2 பேர் அப்படி சொல்லப்பட்டு இருக்குது. அது நம்ம பார்த்துருவோம். ஓசையா 1:7 படிங்க. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல். இங்க கவனிங்க, நான் அவர்களை ரட்சியாமல். படிங்க. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே. சொல்லுகிறவரே தேவன் தான். சொல்லும்போது சொல்றாரு அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே. இந்த இடத்துல யாவே என்று பயன்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்தது வந்து எலோஹிம் என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ ப்ளூரல். தேவன் சொல்லுகிறார் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே. தேவனே சொல்கிறார். அத்தை இந்த தேவன் யார், அந்த தேவன் யார்? ப்ளூரல். சரிங்களா? அடுத்தது சங்கீதம் 110:1 படிங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. கர்த்தர் யாரு, என் ஆண்டவர் யாரு? 2 நபர் சொல்லப்பட்டு இருக்கா. கர்த்தரும் இருக்கிறாரு, ஆண்டவரும் இருக்கிறார். இதை தான் ஜீசஸ் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அதற்கு யாராலையும் பதில் இல்லை. சங்கீதக்காரனுக்கு நன்றாக தெரியும் தேவன் ப்ளூரலாக தான் இருக்கிறாரு, பன்மைதான். அதனால தான் அவன் தெளிவாக எழுதுகிறார். ஜீசஸும் தெளிவாக இருக்கிறார். கொஸ்டின் கேட்கும் போதோ புதிய ஏற்பாட்டில் யாருக்கிட்டையும் ஆன்சர் இல்லை. ரிலீஜியஸ் லீடருங்க சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போது தேவனை பன்மையாக 2 இடத்துல பார்த்துட்டோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம் வாங்க. 1 பேதுரு 1:2 படிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே. பிதாவாகிய தேவன் வந்துட்டாரு. நெக்ஸ்ட் ஆவியானவரின் பசுத்தமாக்குதலினாலே. ஆவியானவர் வந்துட்டாரு. நெக்ஸ்ட் கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட. இங்க பாருங்க, ஜீசஸும் வந்துட்டார். அப்ப பேதுரு தான் சொல்லுகிறான் ஆவியானவர் காட் என்று. வேதத்தில் தெளிவாக இருக்குது ஜீசஸும் காட் என்று. பிதாவாகிய தேவனே சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு ஒரே தேவன் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ 3 தேவன் இங்கே இருக்கிறார். யூ காட் இட். ப்ளூராலிட்டி எதில்? நியூ டெஸ்ட்மெண்ட்டில். இப்போ தேவனை குறித்து சிங்குலராக ஒரே தேவன் என்று சொல்லப்பட்ட வசனமும் இருக்குது. அதை பார்த்துருங்க. இப்பொழுது ஏசாயா 46:9 படிங்க. தேவனை குறித்து இங்கே சிங்குலராக சொல்லியிருக்கோம், ஒரே தேவன் என்று. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை. போதாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை என்றார். இதே போன்று புதிய ஏற்பாட்டில் ஒரு தேவனை பார்த்தலாம். தீத்து 2:13 படிங்க. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும். போதுங்க. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து டைட்டஸ் தீத்து என்ன எழுதுகிறார் என்றால் மகாதேவன், கிரேட் காட் என்று எழுதுகிறார். இப்போ பாருங்க, யெகோவா மட்டும்தான் தேவன் என்றால் பல குழப்பமாங்க. ஏனென்றால் தேவனை குறித்து பன்மையில் அநேக இடத்துல எழுதப்பட்டிருக்கு. யெகோவா மட்டும் தேவன் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகா தேவன் என்றும் எழுதப்பட்டிருக்கு. எதை யெகோவா விட்னஸ் ரிஜெக்ட் பண்ணுதோ அவரை மகா தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. யெகோவாவும் அங்கே தேவனாக இருக்கிறாரு, தேவன் ப்ளூரலாகவும் இருக்கிறாரு. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா தேவனாக இருக்கிறார். 3 தேவனா நமக்கு? உதாரணத்துக்கு தேவன் ஒருவர் தான், ஆனால் 3 மோடாக இருக்கிறாங்கன்னா வேதம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் பிதாவும் தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்த ஆவியானவரும் தேவன் இருக்கு. இல்லை தேவன் ஒருவர் தான், அவர் தான் யெகோவா. இயேசு படைக்கப்பட்டவர் என்றால் இயேசு மகா தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ தெளிவாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் இயேசுவும் தேவனாக இருக்கிறாரு, பிதாவாகிய தேவனும் தேவனாக இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் தேவனாக இருக்கிறாரு. அப்போ 3 தேவனா நமக்கு? இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இப்போ சிம்பிள். அந்த ஒரு கர்த்தர் எப்படி இருக்கிறார் அதை இந்த வசனத்தை படிச்சோம்னா நம்ம தெரிந்து கொள்வோம். வாருங்கள் படித்து முடிக்கலாம். ஆங்கிலத்தில் உபாகமம் 6:4 படிங்க. Hear, O Israel, the Lord our God, the Lord is one. எபிரேய பதத்தில் ஷம்மாய் இஸ்ரேல், அடோனாய் எலோஹீனு, அடோனாய் இகாத். பாருங்க, இப்படி எபிரேய பதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ட் காட், யாவே எலோஹீம். யாவே ஒரு பெயரை குறிக்குது. எலோஹீம் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆண்டவருடைய மிக விசேஷமான பெயர். அது சிங்குலர் கிடையாது, அது ப்ளூரல். ஆகவே தான் ப்ளூரல் நான் சொல்லிட்டே இருந்தது. யாவே சிங்குலர், எலோஹீம் என்பது ப்ளூரல்.
அடுத்தது இக்காத் என்றால், அதாவது கணவன் மனைவி ஒன்றாக இருக்கிறாங்கன்னு நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். இந்த இக்காட் என்பது ஒரு காம்போனன்ட். அதாவது இதனுடைய ஆர்குமெண்ட் வீக்காக இருந்தாலும் இதனுடைய உண்மையை நம்ம மறைக்க முடியாது. கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான் இங்கே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தான் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே எழுதப்பட்ட வார்த்தை மிகவும் முக்கியமானது. யாவே, எலோஹிம், 2 வார்த்தை பயன்படுத்துகிறார். என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்பது வேதத்தின் பக்தர்களுக்கு, அது பழைய ஏற்பாட்டிலையும் சரி புது ஏற்பாட்டிலையும் சரி. அதனால தான் தாவீது ரொம்ப கிளியராக இருக்கிறார். கர்த்தர் என் ஆண்டவனை நோக்கி. ஏசாயா மிகவும் கிளியராக இருக்கிறார். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, எவர் லாஸ்டிங் ஃபாதர்னு சொல்லப்படுதாங்க. அடுத்தது ஏசாயாவில் ட்ரினிட்டி குறித்து நம்ம பார்க்குறோம். ஏசாயா 48:16. அப்போ வேதத்தின் பக்தர்களுக்கு, புதிய ஏற்பாட்டின் பக்தர்களுக்கு கூட அதை குறித்து எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. நீங்கள் எல்லாரும் ஒற்றுக்கொள்கிற வேதத்தில் முதலாவது எழுதப்பட்ட லெட்டர் தெஸ்ஸலோனிக்கர், அதை நீங்கள் பார்த்தீங்களா கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த வார்த்தை இல்லை, ட்ரினிட்டின்ற வேர்டு இல்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் இருக்கிறாரே, குமாரனாகிய தேவன் இருக்கிறாரே, பரிசுத்த ஆவியாகிய தேவன் இருக்கிறாரே. ஆகவே தான் இஸ்ரவேலை கேள், உன் தேவன் எலோஹிம், உன் தேவனாகிய கர்த்தர், லார்ட், யாவே, ஒரே தேவன் தான். அதனால தான் சொல்கிறோம், எந்த விதத்திலையும் எந்த காலகட்டத்திலும் ட்ரினிட்டியை பிலீவ் பண்ணுறோங்க, 3 கடவுளாக நம்ம ஏற்றுக்கொண்டதில் நம்ம தேவனுடைய தன்மையே பன்மையில் தான் இருக்குது. பாருங்கள், மனுஷர் நம்முடைய தன்மை இப்படி இருக்கிறோம். தேவ தூதருடைய தன்மை வேறு, அவங்க பறப்பாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உடனே போவாங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய தன்மை வேறு. அந்த தேவனுடைய தன்மை எப்படி இருக்குது, அதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், யானைக்கும் குதிரைக்கும் மாட்டுக்கும் கோழிக்கும் மீனுக்கும் சிவப்பு ரத்தம். அப்போ மிருகத்துக்கெல்லாம் சிவப்பு ரத்தம்ன்றோம். அதே போல் யானைக்கு ஒரு இருதயம், குதிரைக்கு ஒரு இருதயம், மாட்டுக்கு ஒரு இருதயம், ஆட்டுக்கு ஒரு இருதயம், கோழிக்கு ஒரு இருதயம். அப்போ மிருகத்துக்கெல்லாம் ஒரு இருதயம். சரிங்களா? இப்போது தண்ணீருக்குள்ளே நம்ம போய் பார்க்கும்போதோ ஆக்டோபஸ், அதுவும் ஒரு மிருகம். அதை கட் பண்ணால் மட்டும் 3 இருதயம் இருக்குது. அதை கட் பண்ணால் ப்ளூ கலர் ரத்தம், சிவப்பு இல்லை. இப்போ இந்த மிருகத்தோடு கூட அது சமமாக இல்லைன்றதுனால அது மிருகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனோட தன்மை அப்படி தான். அதே போல தான் இஸ்ரவேலே கேள், உன் தேவன் எலோஹிம். எலோஹிம் என்றால் ப்ளூரல். அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அப்படி தான் இருக்காது. ஏலோஹிம் என்றால் ப்ளூரல். தேவச்சனமே நன்றாக கேளுங்க, நம்முடைய தேவனாகிய அந்த தேவன் சொல்கிறது ஏலோஹிம், பன்மை, ஒருவரே கர்த்தர், யாவே. அப்போ ஏலோஹிம் என்ற பன்மை தேவனுடைய பெயரும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. யாவே என்கிறதான ஒருமை, சிங்கிள், தேவனுடைய பெயரும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தேவனுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்றால், முன்னாடி நம்ம பார்த்தோம், காட் த ஃபாதர், காட் த சன் அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட், மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். தேவனுடைய தன்மை அப்படி தான் இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் 3 கடவுளாகிடுவாங்க. இல்லை ஒரு கடவுள் என்றால் நாம் என்ன பண்ணுறோம்? பிதாவை பிடித்து கொண்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, காட், கிரேட் காடை நம்ம மிஸ் பண்ணுறோம். இல்லை கிரேட் காடு தான் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனை நம்ம மிஸ் பண்ணுறோம். இல்லை ஒரே தேவன், 3 மோடுனா இது பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா பைபிளே தெளிவாக இருக்குது. ஏலோஹிம் ப்ளூரல், யாவே சிங்குலர். அப்போ உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்றால் நம்ம ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். அந்த ஒரு தேவன் எப்படி இருக்கிறார்? அதுதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட். தனித்தனி நபர்கள், ஆனால் ஒரே தேவனாக இருக்கிறார். தேவனுடைய அமைப்பு, தேவன் அப்படி தான் இருக்கிறார். மனுஷர் நான் இப்படி இருக்கிறேன், தேவதூதர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள், தேவன் இப்படி இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது. மே காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இது குறித்து பேசுங்க. இன்னும் சில பேருக்கு இது ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். டேக் டைம். மே காட் பிளஸ் யூ. ஆமென்.